இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பிரிட்டிஷ்காரர்களுடைய அடக்குமுறை உச்சத்தில் இருந்த காலகட்டம். மக்கள் வெளியே வருவதற்கே அஞ்சிக் கொண்டிருந்த ஒரு காலம் அது. அந்த நேரத்தில்தான் நெல்லையில் சில இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களுடைய கைகளில் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அன்றைய பிரிட்டிஷ்காரர்கள் சொல்கிறார்கள். அதன்படி ஆளும் அதிகார வர்க்கமான பிரிட்டிஷாரர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தினார்கள், ஆயுத போராட்டத்தை தூண்டினார்கள். அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த இளைஞர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் பேரலை வீசி அடிக்கிறது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனைக்கு எதிராக மக்கள் தெருக்களில் குவிய ஆரம்பிக்கிறார்கள். அந்த தண்டனை குறைக்கப்படுகிறது. மரண தண்டனை என்பது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. அப்படி அன்றைக்கு வெடிகுண்டுகளோடு கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதர்தான் இந்திய விடுதலை போராட்ட களத்தில் முன்னணியில் இருந்த ஒரு மாபெரும் மனிதராக இருந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இன்றைக்கு அவர் மரணமடைந்திருக்கிறார். உழுபவனுக்குத்தான் நிலம் சொந்தம் என்பதற்காக அவர் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கீழ்வெண்மணியை பற்றியெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை இல்லையா? ஒரு படி அரிசி, நிலமெல்லாம் பண்ணையாருக்கு சொந்தம். பண்ணையாரை எதிர்த்தால் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தான் ஸ்ரீனிவாசராவ் வர்றாரு. தோழர் வந்து என்ன சொல்கிறாரு? அடித்தால் திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதிலிருந்து முளைத்தவர்கள்தான் இவர்கள் எல்லோருமே. இப்போது நல்லக்கண்ணு என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் தலைவர் உழுபவனுக்குத்தான் நிலம் சொந்தம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். அதற்காக அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். அதன் பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆனால் மக்கள் போராட்டங்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய உண்மையான போராளியாக நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, சாதி ஆணவ படுகொலைகள். அதாவது கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களின் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி அதில் அந்த பையனையோ பொண்ணையோ கொலை செய்வது என்பது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சாதி ஆணவ படுகொலை பல உருவங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதி மாறி சாதி கலப்பு திருமணம் செய்யக்கூடிய காதலர்களுக்காக தன்னுடைய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும்பகுதியை போராட்ட களத்தில் செலவிட்டவர் தோழர் நல்லக்கண்ணு. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது என்பது இந்தியாவுடைய பெரும் முதலாளிகள் பெரும் கொள்ளைகளை நடத்துவதற்காக அதிகார வர்க்கம் அவர்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மணல் கொள்ளை போன்ற விஷயங்கள். அதில் பல முறை நேரடியாக களத்தில் நின்று அந்த மாதிரியான ஒரு மணல் திருட்டு நடக்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்தவர் தோழர் நல்லக்கண்ணு. இதற்காக அவரை பல முறை கொலை செய்வதற்கான முயற்சிகளெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்ததுண்டு என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. அப்போது ஆரம்ப காலகட்டங்களில் சுதந்திர போராட்ட வீரராக களத்தில் இறங்கி பிறகு இன்றைய நவீன இந்தியாவினுடைய காலகட்டத்தில் இன்றைய நவீன இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னணியில் நின்ற ஒரு மகத்தான மனிதர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அதாவது இப்படியெல்லாம் ஒரு வாழ்வை வேறு எந்த கட்சிக்காரர்களாலும் வாழ முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட மக்கள் போராட்டங்களை இதே மாதிரி வேறு ஏதாவது கட்சித் தலைவர்கள் முன்னெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். அதில் மிக முக்கியமானவர் தோழர் நல்லக்கண்ணு. இப்போ நீங்கள் அவருடைய எளிமையை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எளிமை மட்டுமல்ல, நேர்மை. இது காந்திக்கு உரிய குணம் இல்லையா? காந்திய வழியில் காந்தியினுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம், அவர் வாழ்நாள் முழுவதுமே 2 விஷயங்களுக்காக அவர் போற்றப்படுவார். ஒன்று எளிமை, மற்றொன்று நேர்மை. இந்த 2மே இன்றைக்கு காந்தியவாதிகள் என்று சொல்லக்கூடிய நபர்களிடம் இருக்கிறதோ இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் கம்யூனிஸ்டுகளிடம் இருக்கிறது. அப்படி வாழ்ந்து மறைந்திருப்பவர் தான் தோழர் நல்லக்கண்ணு என்பதை யாருமே மறுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தினத்தில் அவர் மறைந்திருக்கிறார். அதுவும் அரசு மருத்துவமனையில் மறைந்திருக்கிறார். இப்போ இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவர்களில் மிக முக்கியமானவர் அப்படின்னா தோழர் நல்லக்கண்ணு.
இல்லையா? அவருக்கு வேணும்னா எவ்வளவு பெரிய மருத்துவமனைகளில் வேண்டுமானாலும் அவருக்கு சிகிச்சை மேற்கொண்டிருக்கலாம். இப்போ தோழர் முத்தரசன் அவர்கள் சொல்வதைப் போல, அவர் மரணமடைந்த பிறகு தோழர் முத்தரசன் அவர்கள் சொல்கிறார், தனியார் மருத்துவமனையில் மட்டும் சென்றிருந்தால் அவர் 6 மாதத்திற்கு முன்னாடியே ஒருவேளை மரணமடைந்திருக்க முடியும். ஆனால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தோழரை கொண்டு சேர்த்ததால் அவர் 6 மாதங்கள் உயிரோடு இருந்தார் என்று அரசு மருத்துவமனையை பற்றி பெருமையாக சொல்கிறார்கள். இப்போது எங்கள் ஊரில் எல்லாம் கம்யூனிஸ்டுகளை நாங்கள் பார்க்குறோம். எப்படி தெரியுமா? அவர்கள் அரசு பேருந்தில் தான் பயணம் செய்வார்கள். பிஎஸ்என்எல் சிம் தான் போடுவாங்க. எஸ்பிஐ வங்கி கணக்கில் தான் ஏதாவது சேமிப்பு இருந்தால் கொண்டு போய் போடுவாங்க. அரசு துறை சார்ந்த விஷயங்களில் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். இறந்த பிறகும் தன்னுடைய உடலை மருத்துவ மாணவர்களுக்காக கொடுத்திருக்கிறார் அந்த மாமனிதர், இல்லையா? அப்போ அவர் போகும்போதும் பல்வேறு நல்ல செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சொல்லி கொண்டு போகிறார். அரிதாகி நாம் பார்க்கக்கூடிய மனிதம் தாங்கிய தலைவர்களில் ஒருவராக இன்றைக்கு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கிறார். நமக்கு தெரியும், இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். என்னென்னா, இந்த வெகுஜன அரசியலில், வாக்கு வங்கி அரசியலில் தோல்விகளை கம்யூனிஸ்டுகள் சந்தித்து வரலாம். அது ஒரு பெரிய விஷயமே அல்ல, அவர்களுக்கு அது பெரிய நோக்கமும் அல்ல, இல்லையா? வாக்கு வங்கி அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது எந்த கம்யூனிஸ்டுகளுடைய நோக்கம் அல்ல. அதை வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மக்கள் அரசியலில் இன்றைக்கு முன்னணியில் இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். இன்றைக்கு எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் பாருங்களேன், ஒரு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழரைத்தான் மக்கள்கள் போய் சந்திப்பாங்க. ஆனால் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ சாக்கடையில் பிரச்சனை இருக்குது, சாக்கடை பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழரை போய் தான் இப்போ சந்திப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மின் விளக்கு எரியலை, இல்லை சாலை வசதி சரியில்லை, அடிப்படை விஷயங்களை, மனிதனை பாதிக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளைத்தான் போய் பார்ப்பது என்பது மக்களுடைய வழக்கம். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகளுடைய முதுபெரும் தலைவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் ஒரு மகத்தான மனிதர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் விதைத்து சென்று விட்டது என்பது ஏராளம். அதை பின்தொடர்வதற்கு கோடானு கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் வெங்கடேசன் அவர்கள் சொல்வதை விட, கடைசி மனிதன் பசித்திருக்கும் வரை கம்யூனிசம் என்பது இருக்கத்தான் செய்யும். கம்யூனிசம் என்பது இருக்கும் வரையிலும் இதுபோன்ற மாபெரும் தலைவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மனித இனம் இருக்கும் வரையிலும் உங்கள் நினைவுகள் போற்றப்படும். உங்கள் வழி மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். உங்கள் வழி ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவார்கள். மார்க்ஸ் சொன்னதைப் போல, இழப்பதற்கென்று நம்மிடம் எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கோர் பொன்னுலகம். அதற்கு உங்களைப் போன்றவர்கள் போட்ட பாதையில் பயணிப்பதற்கு கோடானு கோடி தோழர்கள் இதோ களம் காண வருகிறார்கள். போய் வாருங்கள் தோழர் அவர்களே. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.